திருநெல்வேலியில் தனியார் மூலம் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் நியமனம் செய்யப்படுவதற்கு CITU போக்குவரத்து தொழிற்சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. புதிய தொழிலாளர்கள் நியமிக்கப்படாததாலும் ஆட்கள் பற்றாக்குறை காரணமாகவும் திருநெல்வேலி மண்டலத்தில் தினசரி 300க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. 1600 பேருந்துகள் உள்ள நிலையில் ஊழியர்கள் தொடர்ந்து கூடுதல் பணி நேரம் பணியாற்றும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது. இந்நிலையில் அரசு போக்குவரத்து கழக திருநெல்வேலி மண்டலம் சார்பில் ஒப்பந்த புள்ளி கோரி விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது. அதில் 169 ஓட்டுநர் பணியிடங்கள் மற்றும் 260 நடத்துனர் பணியிடங்களை நிரப்புவதற்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தனியார் நிறுவனங்கள் இதில் பங்கேற்று ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை போக்குவரத்து கழகங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரை ஒப்பந்த புள்ளியை அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள CITU போக்குவரத்து தொழிற்சங்கம் 8000க்கும் மேற்பட்டவர்கள் வாரிசு பணி கோரி காத்திருப்பதாகவும் அவர்களுக்கு கொடுக்காமல் தனியாருக்கு தாரை வார்ப்பது சரியானது அல்ல என்றும் டெண்டர் பணிகளை நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. திருநெல்வேலியில் மட்டும் ஒரு 600க்கும் மேற்பட்ட காலி பணியிடம் இருக்குது. அந்த காலி பணியிடத்தில் நிரந்தரமாக பணி நியமனத்துக்கான முயற்சியை அரசு செய்ய வேண்டும். ஒப்பந்தம் மூலமாக எடுப்பதை கைவிட வேண்டும். ஏற்கனவே CIT சம்மேளனம் சுப்ரீம் கோர்ட்டில் சென்று இந்த தனியார் மூலம் ஆள் எடுப்பதை தடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. இந்த தனியார் மூலமாக அவுட் சோர்சிங் மூலமாக பணி நியமனத்தை கைவிட வேண்டும். அதை நடவடிக்கை இல்லை என்றால் மிக பிரமாண்டமான போராட்டத்தை நடத்துவோம். பொதுமக்கள் அனைத்து தரப்பும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.